ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேகா குமார் ஃபேமிலி. இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளா பன்னீர் வந்து எப்படி ரெடி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பன்னீர் ரெடி பண்றதுக்கு நமக்கு தேவையான பொருள் வந்து பால். நான் வந்து 1 லிட்டர் எடுத்திருக்கேன். நீங்க 1/2 லிட்டர் வேணும்னா 1/2 லிட்டர்லயும் பண்ணிக்கலாம். பட் 1/2 லிட்டர்ல பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கம்மியா வரும். ஸோ அதனால வந்துட்டு நான் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு லெமன். இதுல வந்து ஹாஃப் லெமன் தான் விடுவேன். சோ நீங்க விட்டு பாருங்க. ஒரு சில லெமன் எல்லாம் கொஞ்சம் நாளா ஆயிடுச்சு அப்படின்னா அதுல வந்து அந்த புளிப்பு தன்மை கம்மியா இருக்கும். அதனால நீங்க லெமன் வந்து பிழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா அது எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா நீங்க விட்டுக்கலாம். ஓகேவா? சோ நான் அது எப்படி செய்யறதுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். சோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஏன் பன்னீர் வீட்லயே செய்யணும்? ஒரு 50 ருபீஸ் இல்ல 60 ருபீஸ் கொடுத்தா வந்து கடையில வாங்கிக்கலாமே, ஏன் நம்ம வீட்ல செய்யணும் அப்படின்னா, கடையில வந்து எப்போ செய்தது, அது எப்படி வந்து ஹைஜீனா செய்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? சோ நம்ம எந்த ஃபுட்டு சாப்பிடுறோம் அப்படின்னாலுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் ஹைஜீன். ஓகே. சோ ஹைஜீனா இருந்தா மட்டும்தான் வந்துட்டு நமக்கு அது ஃபுட் பாய்சன் எல்லாம் ஆகாது. சோ அதனால வந்துட்டு கடையில வாங்குறத வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நான் எப்பயாச்சும் வந்துட்டு பன்னீர் வந்து வச்சு கிரேவி பண்ணணும், இல்ல வந்துட்டு ஏதோ ஒரு ரைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் மோஸ்ட்லி வீட்லயே பண்ணிப்பேன். கடையில வாங்க மாட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பன்னீர்ல வந்துட்டு ஹை புரோட்டீன் இருக்கு. ஓகேங்களா? சோ நம்ம வீட்லயும் வந்து அட்லீஸ்ட் ட்வைஸ் ஆச்சும் வந்து இதை சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுல செய்யறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு இல்ல உடம்பு சரியில்லாதவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கலாம். இப்ப வந்துட்டு குழந்தை 6 மந்த் கழிச்சு, அதாவது ஒரு 7 மந்த்ல இருந்தே வந்து நம்ம ஃபுட்டு ஸ்டார்ட் பண்றோம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு 7th மந்த்ல இருந்து கூட இதை கொடுக்கலாம். கொடுத்து பாருங்க. அவங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா நீங்க வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளவுதான். இந்த பன்னீர் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பன்னீர் செய்யறதுக்கு 1 லிட்டர் பாலை கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துல ஊத்திக்கிட்டேன். சோ பால் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நேரம் கொதிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு கொதி வந்தாலே போதும். இந்த மாதிரி நம்ம லெமன் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஒரு கொதி வந்ததும் லெமனை வந்து அதுல நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். சோ நான் அது வந்து காட்டுறேன். இப்போ பால் காயறதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். இது மேல வந்து இந்த வடிகட்டி வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாத், ஒயிட் கிளாத், சோ இதுல வந்து இப்படி போட்டுக்கிறேன். இது ரெடி பண்ணி வச்சிருவோம். பால் வந்து கொதிக்கட்டும். இந்த மாதிரி ஒரு கொதி வருது. ஸோ இந்த சமயத்துல வந்துட்டு நம்ம லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இது நிறைய வந்துட்டு கொதிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவசியம் கிடையாது. ஸோ அவ்வளவுதாங்க. பன்னீர் இப்ப வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இத வந்து வடிகட்டிடலாம். தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம லெமன் விட்டோம் இல்லைங்களா? ஸோ அது வந்துட்டு புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அதனால இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம கிளாத்தில் வடிகட்டி வச்ச அந்த பன்னீர் நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் கழித்து எடுத்து அதை அப்படியே கட் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி சாஃப்டான பன்னீர் வரும். ஸோ நான் பேசும்போது மைக் வந்து ஆஃப் ஆகிடுச்சு, அதனால தான் இதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான். நீங்களும் வந்து செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.